ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எஃப்கே புக் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகத்தோட ரிவ்யூ எதுனா த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இந்த புத்தகத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணத்தை கையாளுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை எதுவாக இருந்தது அப்படின்னா, உணவு, உடுக்க உடை, சுவாசிக்க காற்று, இருக்க இடம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அத்தியாவசிய தேவைகளை பணமும் ஒன்றா மாறி இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட அத்தியாவசிய தேவைகளை கூட, அதாவது இருக்க இடம், உணவு, உடுத்துக்க உடை, இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம வாங்க முடியாமல் போயிடும். இந்த பணத்தை கையாளுறது எப்படி அப்படிங்கிறத சில டிப்ஸுகள் மூலிமா நம்மளுக்கு சில கதைகள் மூலியமாகவும் இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் பணத்தை கையாளுறதுக்கு அடிப்படையாக ஒரு 7 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு. நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவோட திருவிழாவுக்கு போகும்போது உண்டியல் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மக்கிட்ட எப்பப்பெல்லாம் காசு இருக்கோ அந்த காசை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த உண்டியில் போட்டு வைப்போம். தென் நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது, வாங்க வேண்டியது அவசியம் வருது அப்படிங்கிறப்ப அந்த உண்டியில் வச்சு அந்த அமௌண்ட் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அந்த சேமிப்பு தான் முதல் படியாக அதை சொல்கிறாங்க. இதில் சொல்லியிருக்காங்க, நம்ம பணத்தை கையாளுறதுக்கு முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சேமிப்பு தான். ஸோ இந்த சேமிப்பில் இருந்து தான் நம்ம பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பின்னாடி வரும். ஸோ முதல் ரூலில் எப்படி சேமிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி சேமிக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வர வருவாய் ஒரு 10,000 வருது அப்படின்னா, ஸோ அதில் ஒரு 1000 ரூபாயை சேமிப்புக்காக நீங்கள் எடுத்து வைக்கணும். அது எவ்வளோ செலவு வந்தாலும் சரி, என்னானாலும் சரி, சேமிப்புங்கிறது தனியாக ஒரு 10% நீங்கள் ஒதுக்கிடணும். 10%ன்னு வச்சாலும் ஓகே தான். அல்லது உங்களுக்கு இல்லை, எனக்கு சம்பளம் அதிகம், நான் என்னால் இதோட அதிகமாகவே சேமிக்க முடியும் அப்படின்னாலும் யுவர் விஷஸ். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்க பழகுங்க. மினிமம் 10%ங்கிறத வச்சுக்கோங்க. அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. தென் அது எக்காரணத்தை கொண்டும் உங்கள் செலவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி இல்லாமல் அது சேவிங் அப்படியே இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட செலவினங்களை கட்டுப்படுத்துறதை பற்றி சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், சிலருக்கு சம்பாதிக்கிறத விட அதிக செலவு இருக்குது. அதாவது 10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு செலவு இருக்குங்க, நாங்கள் எப்படிங்க சேமிக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் எது அத்தியாவசியமான தேவைகளாக இருக்குது, எது நம்மளுக்கு அத்தியாவசியம் தேவையில்லாத செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சில விஷயங்கள் நீங்கள் பகட்டுத்தனமாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதாவது மற்றவங்க முன்னாடி என்னை நான் ரொம்ப ரிச்சாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள் இருக்கும். அல்லது இதை பண்ணலைன்னா மற்றவங்க ஏதாவது என்னை நினச்சிருவாங்களோ அல்லது ஏதாவது என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இது மாதிரியும் இருக்கும். அல்லது நம்மளோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாமே எதுன்னு பார்த்துட்டு அதில் எது அத்தியாவசியம் தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணுற மாதிரி பார்த்துட்டு, ரிமைனிங் விஷயங்கள் எதெல்லாமே நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ அது சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த சேமிப்பு போக மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, நம்ம சம்பளத்தில் மீதி அமௌண்ட் எவ்வளோ மீதி இருக்கோ, ஸோ அதுக்குள்ளே நம்மளோட செலவினங்களை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் 2வது விஷயம். 3வதாக எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மாதம் ஒரு சர்டைன் அமௌண்ட்டு சேமிப்புக்காக ஒதுக்கி வைக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட மாதங்களோ அல்லது குறிப்பிட்ட வருடங்களோ போனதுக்கப்புறம் அது என்னென்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக நிற்கலைங்களா? ஸோ இதோடு நம்ம நின்றக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நம்மளோட ரியல் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அதை எப்படி நம்மளுக்கு வேலை செய்ய வைக்கிறது, அது எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது யாருக்காவது வட்டிக்கு கொடுக்கலாம், அல்லது அதை வச்சு வேறு ஏதாவது வழியில் ரீகைன். இப்போ நீங்கள் ஒரு மாதம் 1000 ரூபா எடுத்து வைக்கிறீங்க, ஒரு வருஷத்தில் 12,000 ரூபா உங்களுக்கு நிற்கிது அப்படின்னா,
அந்த 12,000 வச்சு அதுக்கு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், அந்த 12,000லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராவாக நம்ம அமௌண்ட்டை வந்து நம்மளுக்காக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. 4வது விஷயமே எதை சொல்கிறாங்க அப்படின்னா முதலீடு தாங்க. இப்போ நம்மக்கிட்ட சர்டைன் அமௌண்ட்டு இருக்குது, அதை எப்படி நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது 3வது பார்த்தோம். அந்த 4வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலீடு தான். அதில் சர்டைன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி தெளிவாக தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை பற்றி முதல்ல அலசி ஆராய்ஞ்சு அதில் ஒரு தெளிவான ஒரு அறிவை நீங்கள் வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். தென் அது சார்ந்த வல்லுநர்கள் சில விஷயங்களுக்கு, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, ஸோ அது சார்ந்த வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எதுவுமே தெரியாமல் என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரலும் ரொம்ப ஒரு திட நம்பிக்கையோடு இல்லாமல் ரொம்ப நிதானமாக அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா பொறுமையாக தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுனா நம்மளுக்கு வட்டியும் அசலும் சேர்ந்து வருமோ அந்த மாதிரி இடங்களை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு குறைஞ்ச காலத்திலேயே வந்து அதிகப்படியான வட்டி வருது அப்படிங்கிறது பார்க்காம எங்கே ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம நிதானமாக யோசித்து முதலீடு பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அது குறைஞ்ச அளவில் இருந்தாலும் ஓகே தான், பட் வந்து உங்களுக்கு நிலையாக வருமானம் வருதா, உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொந்த வீடு. அதாவது சொந்த வீடு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். என்னென்னா, நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு செலவினத்தில் சேரும். எகைன் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காகவோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ நீங்கள் வீடு மாறுறீங்க அப்படின்னா தென் ஷிஃப்டிங் சார்ஜ், தென் அங்கே அதுக்கேற்ற மாதிரி செலவினங்கள் கூடும் குறையும். ஸோ இப்படி இருக்காமல் சொந்த வீடு இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து நிலையாக உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவினங்களை ஃபிக்ஸ் பண்ண முடியும். 2வது என்ன அப்படின்னா, உங்கள் சொந்த வீட்டில் பக்கத்தில் நிலம் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் கார்டனிங் பண்ணி உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே விளைவிச்சுக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சொந்த வீடுகள் வந்து நம்மளோட செலவினங்கள் ஓரளவுக்கு குறைக்குது. தென் மென்டலாகவும் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொந்த வீடு இருக்கே அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ அதனால் சொந்த வீடுங்கிறது இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலாக சொல்லியிருக்காங்க. அடுத்த ரூல் நம்பர் 6ல் காப்பீடை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி செலவுக்கு சம்பாதிக்கிறோம், அது செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளோடைய ஃப்யூச்சருக்காகவும் சம் அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வயதானதுக்கப்புறம் உங்களால் சம்பாதிக்க முடியாத ஒரு காலகட்டம் வரலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய சில காப்பீடுகள், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாவது நீங்கள் போடலாம். அல்லது அந்த காலகட்டங்களில் வயதான காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டினியூஸாக வருமானம் வரக்கூடிய ஏதாவது விஷயங்கள், அதாவது வீடு கட்டி அதை வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய வயசான காலங்கள்லையோ அல்லது நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஒரு நிலையான வருமானத்தை வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் நம்பர் 7 எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஆசை, அதாவது ஆசைப்படுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு பணம் சம்பாதிக்கிறது மேலே ஒரு ஆசை இருக்கணும், அப்போ தான் என்னால் பணம் சம்பாதிக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கவே மாட்டேன், அதுக்கான முயற்சிகளையும் நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ அதனால் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல ஆசைப்படுங்க அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஆசைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில வரையறைகளையும் சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிக்கலானதாகவோ ரொம்ப உங்களை குழப்பமடைய செய்கிறதாகவோ இருக்கக்கூடாது. அது ரொம்ப எளிமையானதாகவும் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய
அடையக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தது மாத வருமானமாக 5,000 எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு நான் 10,000 சம்பாதிச்சிட்ருக்கேன், மாதம் எப்படி 1,00,000 சம்பாதிக்கிறத பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா, அது உங்களை சீக்கிரமாக சோர்வடைய செய்யும், அல்லது உங்களுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் 10,000 சம்பாதிக்கிறேன்னா 5,000 எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். 5,000 சம்பாதிச்சிட்டிங்க, இப்போ 5,000 சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடுத்தது 20,000 எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு உங்களோட லெவலை படிப்படியாக முன்னேற்ற மாதிரி உங்களோட ஆசைகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அல்லது எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதில் எப்படி வருமானம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப நேர்மையான வழியில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாண்டி என்னுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கும் பணம் அது சேமிக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. தென் சேமித்த பணத்தை எப்படி அதிகப்படுத்துறது, அதாவது அந்த சேமித்த பணத்தை எப்படி தனக்கு வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா, அது சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணுறது மூலிமா இன் ஃப்யூச்சரில் அவங்களுமே ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.